ஓகே, டன். மேம் இப்போ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் அந்த ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும். ஏன்னா இப்போ நீங்க இருக்கிற இப்போ அதிகமா பண்ணிட்டுருக்க ஒரு ஃபீல்டா இருக்கட்டும். இதில எனக்கு இவர பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படின்ற ஒரு நபரா இருக்கலாம். அதே மாரி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ல யார பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டுருக்கீங்க? எனக்கு இவர ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ சொல்கிறீங்களா? இப்போ. இப்போ ஆக்டிங்கில் எனக்கு வந்து சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும். ஓகே. சாய் பல்லவி வந்து சச் அ பிரில்லியன்ட். இப்போ அமரன்லலாம் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க. அதுக்கு முன்னாடி மலையாளத்தில் பிரேமம்னு ஒரு படம் பண்ணாங்க. ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ணலை. ஷீ ஆல்சோ இன்வால்வ் ஸோ மச். அந்த அந்த அதை உள்வாங்கி அது வந்து ஃபேஸில் கண்ணில் அது வரணும். இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். இத்தனை பேர் முன்னாடி ஒரு ஷாட் ரெடி டேக்குன்னும் போது அந்த ஒரு மூடு வரணும் இல்லையா? இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது வந்து அண்ட் டான்ஸாக இருக்கட்டும், ஹவு ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப், அவங்க ஸ்மைலே அவ்வளோ பியூட்டி. எனக்கு ரொம்ப ஆல் இன் ஆல் எனக்கு யாரை பிடிக்கும், அவங்க வாய்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பிரேமம் படத்தில் வந்தப்போ ஐயோ ரொம்ப பாய்ஷாக இருக்கே, வாய்ஸு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி டப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஏதோ 1-2 படம் பண்ணாங்க. பட் பிகாஸ் வி அக்செப்டட் ஹர் ஸோ மச் பிகாஸ் ஷி சச் அ பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட். அவங்க வாய்ஸ் கூட இன்னைக்கு வி ஆர் என்ஜாயிங் தட் வாய்ஸ். அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாவும் ஆயிருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கேட்கும்போது ஐ எம் ரியலி என்ஜாயிங் ஹர் வாய்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு அவங்கள ரொம்ப நிறைய எல்லா ஆக்டர்ஸும் எனக்கு பிடிக்கும், யாரையும் பிடிக்காதுன்றது இல்லை.